श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது புருஷோத்தம யோகத்தில் 9 மற்றும் 10வது ஸ்லோகங்கள். ஸ்ரோத்ரம் चक्षुः स्पर्शनञ्च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं विषयानुपसेवते। श्रोत्रं चक्षुः स्पर्शनञ्च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं विषयानुपसेवते। उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जनं वा गुणान्वितं विमूढा नानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः। उत्क्रामन्तं स्थितं वा अपि भुञ्जनं वा गुणान्वितं विमूढा नानुपश्यन्ति पश्यन्ति ஞானசக்ஷுஷः. இது எப்படி படிக்கணும்னா விமூடா ந அனுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः அப்படின்னு படிச்சுக்கணும். இந்த 2 ஸ்லோகத்திலையும் சேர்த்து பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், போன ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை பார்த்தார். பெருமாள் என்ன சொன்னார்? இந்த சரீரத்தை ஆளும் ஜீவன் இந்த சரீரத்தை எப்பொழுது அடைகின்றானோ, வந்துட்டாக்க அந்த வந்துட்டான் இங்கேயே இருந்து சில எல்லா வேலையும் பார்த்துக்கிறான், இந்த சரீரத்தில் இருக்க வேண்டிய கர்மங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிறான், இன்னும் கர்மத்தை கூட்டிக்கிறான். அது என்னாச்சு, வந்த இடத்துல வியாபாரம் பண்ணுற மாதிரி 1 கொடுத்தா 2 வாங்குறது அப்படின்ற மாதிரி கர்மாவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறான். அதுக்கப்புறம் கிரகித்வா இதுலேருந்து உத்கிராமதி அப்படி இங்கேருந்து கிளம்பி போகும்போது காற்று எப்படி வாசனைகளெல்லாம் சேர்த்து கொண்டு வருமோ அதுபோல் உறைவிடத்து நின்று கந்தானிவ வாசனைகளைப் போல இவற்றை கிரகித்வா கவர்ந்து கொண்டும் சம்யாதி செல்கின்றான் அப்படின்னு சொன்னார். அதனோட தொடர்ச்சியாக அயம் இவன் இந்த இதே போனானே அந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஸ்ரோத்ரம் சக்ஷுஹு அப்படின்னா ஸ்ரோத்திரம் என்ன செவி, சக்ஷுனா கண்ணு, ஸ்பர்ஷனம் ரசனம், ஸ்பர்ஷனம் சொன்னால் மெய், அப்புறம் மேலும் ரசனம் என்ன சொன்னால் நாவில் பார்க்குற சுவை, கிராணம் ஏவஹாச்ச மனஹாச்ச அதாவது நாசி மனம். நாசி என்ன கிராணம் என்ன சொன்னால் மூக்கால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சுவாசிக்கிறோம், காற்று உள்ளே போனால் தானே, ஆக்சிஜன் உள்ளே போனால் தானே நம்மளுக்கு அதானே பிராணவாயு. அதனால் நாசி மனம் இவை அனைத்தையும் அதிஷ்டாய தன்மயப்படுத்தி கொண்டு விஷயங்களை உபசேவதே அனுபவிக்கிறான். விஷயங்களை அனுபவிக்கிறது என்ன, ரசனம் என்ன சொன்னால் சுவையாக சாப்பிட்ணும், அறுசுவை உணவு. கிராணம் அப்படின்னு சொன்னால் என்ன, அதான் மூக்கு மூலமாக நிறைய கந்தானிவ நிறைய வாசனைகளை நுகர்ந்து கொண்டு அனுபவித்து கொள்கிறான். அதுக்கப்புறம் கண் ஸ்பர்ஷனம், செவி என்னது சக்ஷுஹு, அப்புறம் ஸ்ரோத்ரம் கண்ணு காது, இது வழியாக என்ன பண்ணுறான், நல்ல விஷயங்களை கேட்டுக்கிறான், புது விஷயங்களை பார்த்துக்கிறான், எதெல்லாம் ரம்யமாக இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறான். தன்வயப்படுத்தி கொண்டு இந்த விஷயங்கள் என்ன பண்ணுறது, இந்த இந்திரியங்கள் தன்வயப்படுத்திக்கிறான். அதுக்கு என்ன வேணுமோ இல்லை, தனக்கு எப்படி வேணுமோ அதெல்லாம் பார்க்க சொல்லி அதோடு வயப்படுத்திக்கிண்டு அதுலேயே தன்னுடைய காலத்தை கழிச்சுக்கிறான். இது வரைக்கும் ஆச்சு. விஷயான் உபசேவத்தே விஷயங்களே அனுபவிக்கிறான். அடுத்தது இந்த ஸ்லோகத்தோட தொடர்ச்சியாக உத்கிராமந்தம். இப்போ தான் சென்ற ஸ்லோகத்தில் கூட சொன்னோம் உத்கிராமதி அபி அப்படின்னு. இந்த சரீரத்தை விட்டு செல்பவனாயினும் சிதம் வா அபி இந்த சரீரத்திலே உறைந்திருப்பவனாயினும் இருந்தாலும் குணான்விதம் என்ன சொன்னால் விதவிதமான குணங்கள், 3 விதமான குணங்கள், தாபத்திரயங்கள். 3 விதமான குணங்கள் சொன்னோம் முன்னாடி. சத்துவம் ரஜஸ் தமஸ். சத்துவம் ரஜஸ் தமஸுக்கு ஏற்ப அவனுக்கு சிலப்போ ரொம்ப என்ன இருக்கும், கோவப்பட்டுருவான், தாமசமாக இருப்பான், மனசு ஒரு நிலைப்பட்டு இருக்காது, அப்படி போயிட்டே இருக்கும். ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று அப்படி போயிட்டே இருக்கும். முன்ன ஸ்லோகத்தில் கூட சொன்னோம் வான்ஸ் ஆர் சேஷியபிள்னு, அடுத்தடுத்த ஆசைகள் வந்துட்டே இருக்கும் அந்த வானத்தை ஏற்படுத்தினால. அதனால் விதவிதமான குணங்கள், சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேச்சு, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடை உடை பாவனை அதெல்லாமும் கற்றுக்கொண்டு
புஞ்சனம் வா புசிப்பவனாயினும் அப்படின்னு சொன்னால் அவனை யாரார் எப்படி பார்க்குறா? விமூடாக அனுபஷ்யந்தி. விமூடாகன்னு சொன்னால் மதியினர்கள் என்ன பண்ணுறா? என்னடா இவன் இப்படி இருக்கான், போகிற போக்கே இப்படி போயின்னு இருக்கானே, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். விமூடாக ந அனுபஷ்யந்தி. இதை மதியினர்கள் காண்பதில்லை. இவன் கர்மானுசாரேன இந்த சரீரத்தில் அடைந்திருக்கிறதுனால சில கர்மாக்களை அவன் செய்துதான் ஆக வேண்டும், அதை செய்ததற்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு புத்தி போகும் அப்படின்றத மதியினர்கள் காண்பதில்லை. அப்புறம் ஆனால் என்ன பண்ணுறார்? ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி. ஞானசக்ஷுகள் சொன்னால் ஞானக்கண் கொண்ட ஞானிகள் இதை காண்கின்றனர். இந்த ஜீவன், இந்த சரீரத்தை ஆளும் ஜீவன் இதுக்குள்ளே வந்தவுடனே தன் வயப்பட்டு சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்களின் வயப்பட்டு அவன் நிறைய வேலைகளை மாற்றி 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 செய்கிறான். ஒரு தொடர்பு இருக்குது, வித்தியாசமான தொடர்ச்சியாக இருக்குது. அது வீஷியஸ் சைக்கிள் போல் இருக்குது. மாற்றி மாற்றி இப்படியே செய்கிறானே அப்படின்னு கேட்டால் விமூடாக ந அனுபஷ்யந்தி. விமூடாக மதியினர்கள் இதை காண்பதில்லை. ஆனால் ஞானி என்றவர் என்ன பண்ணுறாருன்னா சக்ஷுஷா இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காண்கின்றனர். ஞானி சக்ஷுஷா பஷ்யந்தினா அவர்கள் காண்கிறார்கள். என்னது? இதுபோல உத்கிராமந்தம் சிதம் வா அபி குணான்விதம் புஞ்சனம் வா அபி விமூடாக ந அனுபஷ்யந்தி. இதெல்லாம் இப்படி சரீரத்தை விட்டு போகிறான், அங்கேயே இருக்கான், என்னவா பண்ணுறான் அப்படின்னா இவாளுக்கு என்ன சாதாரணமாக இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தெரியல, அதை பற்றி தெரியல. விமூடாகனா பெருமாள் இந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்கிறாருன்னா, இதுபோல் இந்த சைக்கிளில் மாட்டின்னு இந்த ஜீவன் சுற்றிக்கிண்டே வருதுன்றத புரியாமல் இருக்கிறோம் இல்லையா? முதல்ல அந்த ஜீவனுக்கே புரியல, எத்தனை வாட்டி வரப்போகிறோம், என்ன போகிறோம் அப்படின்ற அந்த ஜீவனுக்கு தெரியல. அதனால் அது மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது. அந்த ஜீவன் இங்கே பண்ணுற இந்த சேஷித்தங்கள்லாம் பார்க்குறமே நம்மளை போல் இருக்கிறவா, அவளுக்கு என்னது? விமூடாக இதை பற்றி உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவள் மதிஹீனம்ன்றது மதி நம்ம லோகாயுதமான வேலைகளை செய்யக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு மட்டும் அறிவு இருந்தால் போகாது. இதுபோல் மேலே இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது புரியாத வரைக்கும் என்னது? மதிஹீனம் தான். அதுபோல் மதிஹீனர்களுக்கு இதை காண்பதில்லை. ஆனால் ஞானிகள் சக்ஷுஷா பஷ்யந்தி. அதனால் ஞானிகள் என்ன பண்ணுறார்? ஞானக்கண் கொண்டு பார்ப்பதனால் இதை தெரிஞ்சுக்கணும், இந்த ஜீவன் எப்படி மாட்டிக்கண்டு முழிக்கிறது அப்படின்னு ஞானிகள் இதை கண்டு கொண்டுகிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.